இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துற நேரத்திலிருந்து அவர் கழுமரம் ஏறுகிற வரைக்கும் அவர் அழுகவே இல்லை. அழுதாரு அவரு? ஏன்னா அவருக்கு எங்க மேல கோபம் இல்லைங்க, அவருக்கு என் மேல அன்பு. இந்த அன்புக்கு கோபப்பட தெரியாது, இந்த அன்பு சினம் கொள்ளாது. ஆமா, அவனை நேசிச்சு அவனுக்காகத்தான் பூமிக்கு வந்துச்சுங்க. அவனை நேசிச்சு அவனை உதவும்படிக்காக தான் பூமிக்கு வந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப விலகி இருந்தாங்க, நிறைய பேர் கர்த்தரை விட்டு ரொம்ப விலகி இருந்தாங்க. அவங்களையும் கர்த்தரை சேர்க்கும்படிக்காகத்தான் கர்த்தர் பூமிக்கு வந்தாரு. டேய், உனக்காகத்தான் தன்னுடைய எல்லா விதமான மேன்மையான வாழ்க்கையை விட்டு பிச்சைக்காரனா ஒண்ணும் இல்லாம கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாரு. உனக்காகத்தான் அவர் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார், உனக்காகத்தான் பிரசங்கம் பண்ணாரு, உனக்காகத்தான் அற்புத அடையாளம் பண்ணாரு. இப்ப அவன் அடிக்கிறான், அடியும் வாங்கிட்டு அவன் மேல அவர் வருத்தப்படலைங்க. மேல ஏறிட்டு சிலுவையில தொங்கிட்டு மாத்தா அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்க. இந்த இதயத்துக்கு நேராக அந்த பிதாவானுடைய கண்கள் திரும்பணும். இந்த அன்புக்கு நேராக அந்த பிதா சொல்ற, ஐயோ நான் அனுப்பின மகன், நான் அனுப்பின மகன் எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கான். அந்த இதயம், அந்த பார்வை தான் இன்னைக்கு நீ நான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.